இவர்களா இந்த நடிகையா அப்படின்னு போட்டு எழுதுறாங்கல்ல, அன்னைக்கு தான் தெரியுது இந்த கூத்து என்ன. நாச்சியார்ல இருந்து தெரேசாவில இருந்து எவ்வளவு ஃபெமினிஸ்ட் இருக்காங்க. அதை காட்டி நீங்க சமுதாயத்துல வெளில வரதை விட்டுட்டு புருஷன முன்னாடி படுத்து கிடந்த வீடியோ வெளியிட்டு அப்லோட் பண்ணி விட்டு இது அழுக்கு, இது எடுத்தவங்களை அழுக்குன்னு சொல்லுது. கார் வர வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க 2 பிள்ளைங்க இருக்கு. நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து அதை விற்கிறாங்க தனியா. எங்க டபுள் ஆக்டிங்கே விட்டுறாங்க இவங்கெல்லாம். குழந்தையாவுக்கும் புருஷனுக்கும் நடக்கிற அந்த கள்ள உறவு சம்பந்தமான உரையாடல்களே இருக்கும். அதுல யாருமே எதுவுமே கேட்கறதுக்கு இல்லையே. எல்லாம் கேட்கிற விஷயம் இல்லை, பாக்குற விஷயம் தான் இருக்காங்க. மாட்டவங்க தான் இங்க தேவைப்பட்டோம். மாட்டாமா ஐயோ அவளா இது 1008 ஒஸ்டா இருக்கு. ட்ரெயின்ல அழகா காத்து வாங்கிட்டு அப்படியே தலையை நீட்டிட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு நல்ல ஒரு போஸ்ட் வந்து பட்டுன்னு அடிச்சு அதுல வேற மன்னிப்புக்கு ஒரு வீடியோ வேற. அது ரிமாண்ட் பண்ணிருக்கணுங்க. என்னங்க பைலோல தூக்கி கொண்டு ரிமாண்ட் பண்றீங்க, பொண்ணோட ரிமாண்ட் பண்றீங்க. அதான் பசங்களுக்கு ஒரு சட்டம், பொண்ணுங்களுக்கு ஒரு சட்டம். இல்ல நீங்களே எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருவீங்க. அப்புறம் வந்துட்டு நீ ஆம்பளை ஒழுங்காவல அவனுக்கு வியாக்கியானம் வேற இதுல சொல்ல வேண்டியது. இல்லன்னா வியாக்கியானத்து என்ன இருக்கு? இந்த பெண் பண்ணது தப்பு தான் சார். பெண் இல்ல, அதுல ஆணவ ஒருத்தர் இருக்கான, அவன் மட்டும் அது மட்டுமா முதல்ல ஒரு கொண்டாடிச்சு, இவனு சேர்ந்து தானே கொண்டாடினா. கணவன் மனைவியா இருந்த பிறகு அந்த கணவன் எழுந்த பிறகு ஒரு பெண்ணுடைய ரியாக்ஷன் என்ன இருக்கோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஏதோ ஒரு வேலை நம்ம வெளியில வந்து ஆகணும். அது ஆனால் ஆக்சுவலாக இது பேர் செலிபிரிட்டி கிடையாது, இது பேர் நொட்டோரியஸ்ன்னு சொல்லுவாங்க. செலிபிரிட்டிங்கிறது பிரபலமாக வருது, இவங்கெல்லாம் நொட்டோரியஸ். அப்படின்னா இந்த உட்காந்து உசுரை கொடுத்து பேசுறோம்ல, இது எவ்வளோ பேர் பார்த்துடுறாங்க. இதே திங்குன்னு கொடுத்து ஆடாங்கண்ணா உடனே போகும் அந்த வீடியோ, ஒவ்வொரு நேரம் தொலைக்காட்சியில் பார்க்குற நேயர்களுக்கு நான் பேசுறேன். கடிசட தருதலைகளுக்கு நம்ம என்னத்தை சொல்றது? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க முதல் இரவுல நடந்த எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஒரு பிளேலிஸ்டே வச்சிருக்காங்க. அந்த பிளேலிஸ்ட்ல 70 வீடியோ இருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க சார். நீங்க இந்த முன்னாடி நம்ம எடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருப்பீங்க, இந்த மொபைல் போன்லாம் வந்து நிர்வாண சாக்கடையா ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு இதை கூட நம்ம சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. நான் லேட்டா எதிர்பார்த்தேன் நிர்வாண சாக்கடையா மாறுறது. ஆல்ரெடி மாறிட்டது, மாறாமலாம் இல்லை. இவங்க கொஞ்சம் இதுதான் நமக்கு தெரியல சார், நமக்கு இப்பதான் தெரிய வருது. அதாவது அந்த இதுக்கு ஒரு ஏஐ மாரி இந்த செல்போனு, நீ எதை பார்க்குறியோ அதுதான் உனக்கு தேடி தேடி உள்ள போயிட்டே இருக்கும். நம்ம அதை நோக்கி பார்த்து நம்ம என்ன அரசியல் பார்க்குறோம், வேற என்ன பார்க்குறோம், கிரைம் பார்க்குறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் பார்க்கறது இல்லை. தேடி போனால் அது வந்துடும். ஏன்னா இவங்க இந்த வியூஸ் வேணும்னு தன்னுடைய ஆடையை எந்த அளவுக்கு இறக்கணுமோ அந்த அளவுக்கு இவங்க இறக்கிட்டே போகிறாங்க. அது மட்டும் அவங்க இப்போ புதுசாக கார் வர வாங்கியிருக்காங்க. நம்ம அதில் வந்த வருமானம் தான், வருமானம் வருதே, என்னத்தை காட்டினாலும் தான் ஓடுது, வருமானம் தான் ஓடுது. இது இந்த மூடி வியூஸ் யூடியூப்காரன் கொடுக்க மாட்டான்னு ஜிபி முத்தெல்லாம் கத்துவாப்புல. எனக்கு அப்போல்லாம் புரியலை, இது எப்படி வியூஸ் கொடுக்குறது. ஏன்னா நான் டிக்டாக்ல உள்ள நுழைஞ்சப்பே டிக்டாக் பேர்ன் ஆகி போச்சு. கொரோனாவோட தான் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனால் டிக்டாக் முடிஞ்சு போச்சு. எப்படி வியூஸ் கொடுக்குறோம்? நம்ம ப்ளே ஆகி ஓடுறத வச்சு வியூஸ் வருது. அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ யூடியூப்லாம் நீங்கள்லாம் கற்றுக் கொடுத்த பிறகு அது ப்ளே ஆகினா ஓடுது, வியூஸ் போகுதுன்னு. இவங்க அதனோட முதலிரவு சம்பவத்தை அப்படியே வீடியோவாக எடுத்து வச்சு தனியாக டைம்லைன் போட்டு ஸ்லாட்டு போட்டு அந்த வீடியோ ஏற்றுறாங்க, அவங்க அப்லோடு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க இப்போ பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்களா, பண்ணி இருப்பாங்க, நமக்கு தெரியல. இப்போ ஒருத்தவங்க நேற்று பண்ணியிருக்காங்க. நேற்று பண்ணிட்டு நீனும் கார் வாங்க போறியான்னு சொல்லி காலிலேருந்து அவங்க போட்டோ ஓடிட்டு இருக்கு, அவங்க பொண்டாட்டியோட பண்ணது. ஓகே, இது வந்து நீங்கள் மலையாள படங்கள்லாம் வந்துச்சு, நீங்களாம் 2K கிட்ஸ், அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் வந்து போய் தேட்டரை மூடிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சினிமா திரையரங்குகள் மால்களாக மாறிடுச்சு. பழைய தேட்டர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு அதாவது எங்களுக்கு தேட்டர் வந்து ரொம்ப தூரம், எப்படின்னா 20-30 கிலோமீட்டர் வச்சுக்கங்களேன். திருத்துறைப்பூண்டி தான் தேட்டரு, அதை விட்டால் வேதாரண்யம் தான் தேட்டரு. வேதாரண்யம் நியர்பை. அங்கே அந்த மலையாள படங்கள் வந்து பார்க்குறதுலாம் எல்லாரெல்லாம் போக முடியாது. பெரிய வயசானவங்கலாம் தள்ள துண்டு போட்டு போவாங்க, சின்ன பசங்களை உள்ளே விட மாட்டாங்க, நம்மளெல்லாம் உள்ளே தட்டி தான் அடிப்பாங்க. இப்படி தான் இருந்துச்சு ஆரம்ப காலங்களில். ஆக்சுவலாக அது மலையாள சினிமா, அது ஒன்றும் விட்டு படம் கிடையாது. அப்போ இன்ட்ரோலோட பிட்டு போட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் பியூர் நியூடு பிட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அந்த காலகட்டம் ரீலில் ஓட்டினாங்க. அந்த தேட்டர்லாம் பேர் கெட்டு போயிடும். கிண்டலுக்கு சொல்லுவாங்க, அந்த தேட்டருக்கு போனியா நீ,
அப்படின்னு சார் தேட்டர் பேர்லாம் வேண்டாம், ரொம்ப ஆன்சியன்ட் தேட்டர் அதெல்லாம் திருத்திரப்பூரில் இருக்குது. அந்த தேட்டருக்கு போனியான்னு கிண்டல் அடிப்பாங்க அந்த காலங்களில். திருத்திரப்பூடி போயிட்டு வந்தாலே 1008 கேள்வி கேட்பாங்க ஏரியாவில், அங்கே போயிட்டோமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கையிலே வச்சுருக்காங்க எல்லாரும். எதை போட்டு ஒளி பாத்ரூம்லேயே உட்காந்து பார்க்க, பாத்ரூமு எல்லா இடத்துல செல்லு கூடவே வருதம்மா, உடம்புல உள்ள செல்லு மாதிரி. அப்போ இந்த முதலிரவு வீடியோக்கு வாங்க, இவங்க பார்த்தாங்க, என்னடா அது ஒன்றுமே இல்லை, நமக்கு வியூவர்ஸே இல்லை. இப்போ போய் இவர் தனியாக ஒரு பொண்ணுகிட்ட வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணணும், இல்லை அந்த லேடி வேறு ஒரு மேல்கிட்ட போய் அப்லோட் பண்ணணும். இத்தனைக்கும் அவங்க 2 பிள்ளைங்க இருக்குது. நான் ஒன்றும் கலாச்சாரம் அப்படி இப்படிலாம் சொல்லி உங்களை தூக்கியெல்லாம் பேசலை. நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ண முடியுமா? பொண்ணு கேட்க முடியுமா? இல்லை பொருளை கேட்க முடியுமா? வருவாங்களா? உங்களை எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க. உங்கள் உறவுகள் எல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க அவ்வளோ இழிவாக பார்ப்பாங்க உங்களை. நீங்கள் மட்டுமா அசிங்கப்பட்டீங்க? உங்கள் எல்லாருக்கும் தானே அசிங்கம். ஏமா தவறி ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ நம்மளை அறியாமல் பிளான் பண்ணி எடுத்து வெளியிட்ட வீடியோக்களுக்கே பெரிய லெவலில் பிரச்சனை போயிட்டுருக்குது. இது வந்து நீங்களே உங்களை வெடி எடுத்து அப்லோடு பண்ணுறீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான சமுதாயத்தில் இருக்கோம்? ஒரு கணவன் மனைவி அந்தரங்க உறவு எவனோ ஒருத்தன் வெளியே தெரியாமல் எடுத்துட்டான். லாட்ஜுக்கு போனால் லாட்ஜில் இப்போ கணவன் மனைவி போகிறாங்க ஹனிமூன் ட்ரிப்பு, அங்கே லாட்ஜில் வீடியோ இருந்துச்சு, அதான் சொல்கிறாங்க. லாட்ஜுக்காரங்களுக்கு தான் வேலையா உங்களை வீடியோ வச்சு பிடிக்கிறதுக்கு? வந்தானா பில்லை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா நீங்கள் பாட்டுக்கு, அவ்வளோதான். வேற என்ன உங்களுக்கு அவங்கள வீடியோ அந்த மாதிரியும் பண்ணுறாங்களே சார், இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து அதை விற்கிறாங்க தனியாக. ஏமா அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிடுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுமா. ப்ராப்பர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ போலீஸ் நின்னாங்கன்னு வச்சுக்க, இந்த லாட்ஜெலாம் நாங்கள் தங்கணும், இதில் வீடியோ வெளியிட்டாங்கன்னு சொன்னால் தொலைச்சி கட்ட மாட்டாங்களா? அதோட இழுத்து சீல் வச்சு எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படிலாம் யாராவது வெளியிட்டு தான் நீங்கள் போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் சொன்னது உண்மையாக எங்கேயாவது நடந்திருந்தாக்க தாராளமாக நீங்கள் புகார் கொடுங்க, நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. அதோட மாற்றுக்கிறது கிடையாது. இங்கே ஒன்று நம்ம யாருக்கும் பயந்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டியது. அது உங்கள் லவரோட போயிருந்தாலும் சரி, நம்மளோட நிர்வாணத்தை நம்மளை இந்த அனுமதி இல்லாமல் இன்னொருத்த வெளியிடக்கூடாது. இது சட்ட விரோதம். யாரை வெளியிட்டு இருந்தாலும் தப்பு தான் அது. அதனால இப்போ அவங்களே வெளியிட்டுக்கிறாங்க சார். அவங்களே விட்டு அது அஃபென்ஸ் தானே. ஆபாச வீடியோக்கள் வெளியிடுறது, ஆபாச வீடியோக்களை பதிவிறக்கம் செய்தல், யாருமே எதுவுமே கேட்கறதுக்கு இல்லையே சார். எல்லாம் கேட்குற விஷயம் இல்லை, பார்க்குற விஷயம் தானே. இருக்காங்க பார்க்குற விஷயம் தானே, கேட்குற அதான் பார்த்துட்டு மட்டும் தான் இருக்காங்க, கேட்க மாட்டாங்க. இங்கே நம்ம எப்படி தெரியுமா, அங்கே ஒரே சாக்கடையாக இருக்குது, அங்கே ஒரே சாக்கடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டே வந்துட்டு இருப்போம். ஒன்று அந்த சாக்கடையை க்ளீன் பண்ணணும், அந்த சாக்கடையை பார்த்துட்டே போகிறது, அந்த சாக்கடையை பார்த்துட்டே போவோம், நல்லாவே பார்ப்போம். இங்கே வந்து இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும்மா. ஒன்று அந்த சாக்கடையை மண்ணள்ளி போடு, இல்லை தள்ளி போயிடு, அது சாக்கடை அப்படியே கிடக்கட்டும், நீ இது பண்ண வேண்டாம், ஓரமாக போயிடு, அதுவும் செய்கிறதில்ல. இல்லை சாக்கடை நீயே இறங்கி சுத்தம் பண்ணு. 3 ஆப்ஷன் தானே இருக்குது, 3யும் செய்கிறதில்ல. 4வது ஒரு ஆப்ஷனை செய்கிறது, அங்கே சாக்கடை கிடக்கிறது பார்த்தீர்களா, அங்கே சாக்கடை கிடக்கு பார்த்தீர்களான்னு. இது தேவையில்லாத ஒரு கூக்குரல் தானே. இப்போ அந்த நிர்வாணம் வீடியோ வெளியிட்டாங்கல்ல அவங்க முதலிரவு வீடியோக்களை, அது அவங்களோட சுதந்திரம்னு அவங்க நினைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எதிர்காலத்தை நீங்கள் எதை நோக்கி அழைச்சிட்டு போகிறீங்கிறத பார்த்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு ஒன்று பண்ணுறாங்க நிறைய இடத்துல. சமீபத்தில் அசாமில் ஒரு வீடியோ இப்போ ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது. புருஷன் மாட்டிட்டு ரயில் அங்கேருந்து வருது, ரயில்வே ட்ராக்குக்கு முன்னாடி இருந்து வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ. அது ஒரு பிரிட்ஜ், அது ரயிலுக்கு எதுக்கு ஒதுங்கிலாம் நிற்க முடியாது, இடம் இல்லை. ட்ரெயின் வேகமாக வந்தோன்னா குதிச்சிடுறாங்க பிரிட்ஜிலேருந்து 2 பேரும். சம்பவ இடத்துலேயே அந்த மணப்பெண் இறந்து போகிறது. பள்ளம்னா சாதாரண பள்ளம் இல்லை, நம்ம ஊர் பிரிட்ஜ் மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. நம்ம ஊர் பிரிட்ஜு கீழே மண் இருக்கும், காலு கைட்டு பிடிப்பு ஒடிஞ்சா கூட ஏதோ பொழிச்சுப்பேன் உன் லக்கு இருந்தாக்க. அங்கே அப்படி கிடையாது, வெறும் பாறை செத்து போயிட்டு. ஆனால் இவங்க நிற்கிறத பார்த்து ரயிலை நிப்பாட்டிட்டார். ரயில் ஓட்டுன்னு வந்தார்ல காடு பைலட், லோக்கோ பைலட் நிப்பாட்டிட்டார். இவங்க வேறு நிற்கிறாங்க பாவம்னு, ஆனால் இவங்க அவசரப்பட்டு குதிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரிஸ்க்கு ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் ஒரு பொண்ணை போய் தண்ணியிலேருந்து தூக்குறேன்னு தூக்கி போட்டு அந்த பொண்ணு இந்த கல்யாண மாப்பிள்ளைய போட்டு அமுக்கி அவன் மொழி பிதுங்கி. இப்ப நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா? முதலிரவுக்கு ஆசைப்பட்டு முதல்ல சோலை பிடிச்சல பார்த்துச்சா, அது வெறுமாடு மேல மேல விழுந்துருச்சு. ட்ரெயின்ல அழகா காத்து வாங்கிட்டு அப்படியே தலையை நீட்டிட்டு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்ல ஒரு போஸ்ட் வந்து பட்டுன்னு அடிச்சு. அதுல மன்னிப்புக்கு ஒரு வீடியோ வேற. அது ரிமாண்ட் பண்ணிருக்கணுங்க. என்னங்க பைலோல தூக்கி கொண்டு ரிமாண்ட் பண்றீங்க, பொண்ணோட ரிமாண்ட் பண்றீங்க. அதான் பசங்களுக்கு ஒரு சட்டம், பொண்ணுங்களுக்கு ஒரு சட்டம். அப்படிதான் போச்சு. இதுவே பையனா இருந்தா விட்டுருப்பீங்களா? அடிச்சு நேரம் நவசம் பண்ணிருக்க மாட்டீங்க. பொண்ணா இருந்தா ஏன் இவங்க ரிமாண்ட் பண்ணணுங்க. மன்னிப்பு கேட்டா சரியா? நீ செஞ்சது தவறான உதாரணம் இல்லையா ரயில்வேல விளையாடுறது? இவங்க ரிமாண்ட் பண்ணுங்க. 5 ரூபா டிக்கெட் தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ண தெரியுது, தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ண வேண்டியது, ஜெயிலில் போடணுங்க. புட்டிச்சு ஜெயிலில் போடுங்க சார். இதெல்லாம் வர வர ரொம்ப நமக்கு கடுப்பாக இருக்குது. இவ்வளோ பேசக்குள்ள வரமுறை மாரி நம்ம ஏதாவது பேசுகிறோமுங்கிற மாரி ஆகிடுது. இல்லை என்ன பழக்க வழக்கம் கணவன் மனைவி. ஏங்க நான் இந்த இடத்துல குரானை கொஞ்சம் கோடிட்டு காட்டுறேன். நபிகள் நாயகத்தை குரான் படிச்சிருக்கீங்களா? படிங்க. நீதி நூல்கள் நிறைய, திருக்குறள் படிங்க, திருக்குறான், பைபிள் படிங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதில் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, கணவன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி கேமராமேன்,
அவங்க வந்து உடலுறவு கொள்றதே வந்து விளக்க அமர்த்திட்டு போர்வையை போத்தி கொண்டு தான் உடலுறவு செய்யணும் நபிகள் நாயகம் சொல்றாரு. பெட்ஷீட்டை கவர் பண்ணி போத்திக்கிட்டு, ஏன்னா அந்த அவயங்கள் அப்படி டைரெக்டாக பார்த்துடக்கூடாதான். அதுதான் கண்ணியமான ஒரு உடலுறவுன்னு நபிகள் நாயகம் சொல்றாரு. டீகோட் பண்றாரு இந்த விஷயத்த. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த அவங்க புர்காலாம் அணிஞ்சிட்டு போகிறாங்கல்ல, ஃபுல் ட்ரெஸ் கவர்டு, அதாவது அது அந்த மார்க்கத்தோட நம்பிக்கை. நம்ம அதில் எதுவும் நான் கருத்து சொல்லிய விரும்பலை. இருந்த போதிலும் அந்த அவயங்களெல்லாம் மூடி மறைச்சி போகிறது வந்து தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த பாலியல் உணர்வுகளை தூண்டாதுங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது, தனிப்பட்ட கருத்து. ஃபுல்லாக க்ளோஸ்டு, கம்ப்ளீட் க்ளோஸ்டு. உங்களுக்கு எதுவுமே தோண போகிறது இல்லைல்ல. ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் கிளர்ச்சி அடைகிறாலோ இல்லையோ, ஆனால் ஒரு பெண்ணுடைய அவயங்களை பார்த்தா ஆண் கிளர்ச்சி அடைகிறான். அப்போ மாற வேண்டியது ஆணுங்கள் தானே சார்? இது வேணா இல்லை, இது ரொம்ப அழகாக நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. நீங்கள் நிறைய டாக் ஷோ பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பெண்ணை ஒழுங்காருன்னு சொல்லி வளர்க்குறதை விட உங்கள் வீட்டு பையனை ஒழுங்காரு சொல்லி வளங்கலேன் அப்படின்னு ஒரு பெண்ணை பேசிச்சு, அதை நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறீங்க. பையனுக்கு தான் ஒழுங்காக வளரலன்னு சொல்கிறேனே. முதல் விஷயம், பசங்க ஒழுங்கா வளரல, வளர்க்கவும் மாட்டாங்க. பெண்கள் எப்பவுமே ஒழுங்கா இருக்கணும், அதானே? வளர்ந்துதாம இருக்கிறோம். விபச்சார வழக்கு படிச்சிருக்கீங்களா? சட்டம். அவள் அழைத்தமையால் நான் சென்றேன். ஆக்டே தான் சொல்லுது. பொம்பளை மேலே தான் கேஸ், தெரிஞ்சுக்கோ. ஆம்பளை வந்து விபச்சாரம் ஒன்லி ஃபார் கமிட்டே பெட்ரூம், வேறு எதுவும் இல்லைன்னா அவன் மேலே கேஸ் கிடையாது. 2 செவிட்டில் 2 அரை விட்டு அனுப்பிவிடுவாங்க, ஓடுறா அப்படின்னு. இதுதான் நடக்கும். ஆனால் பொம்பளை மேலே தான் கேஸ். இதே ஒரு ஆம்பளை வந்து ப்ராஸ்டியூட் சென்டர் நடத்தினா அவன் மேலே வழக்கு போடுவாங்க. அவள் அழைத்தமையால் சென்றேன்னு தான் சட்டம், தெரியுதா? நீங்கள் ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க, அதனால் ஒருத்தவங்க போகிறாங்க, அவ்வளவுதான். நீங்கள் இப்போ விசார வீடியோ நீங்கள் வந்து உங்களுடைய கணவன் மனைவி அந்தரங்க வீடியோக்களை வெளியிட்டீங்கல்ல, ரோட்டில் போகிறவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு தோணாதா? கூட்டு பார்த்தானே இல்லை அப்படின்னு தோணுமா தோணாதா? முதல்ல நீங்களே எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருவீங்க, அப்புறம் வந்துட்டு நீ ஆம்பளை ஒழுங்காகலை அப்படின்னு வியாக்கியானம் வேறு இதில் சொல்ல வேண்டியது. இல்லைன்னா வியாக்கியானத்து என்ன இருக்குது? இந்த பெண் பண்ணது தப்பு தான் சார். பெண் இல்லை, அதில் ஆணவம் ஒருத்தர் இருக்கானே, அவன் மட்டும் அது மட்டுமா முதல்ல கொண்டாடிச்சு, இவனு சேர்ந்து தானே கொண்டாடினா. இந்த மாதிரி பண்ணி நிறைய காசு எடுத்து அதுல கார்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்குலாம் என்ன சார் தோணும்? ஏமா, காசு முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை விட முக்கியம் உங்களோட சுயமரியாதை. முதல்ல அதை இழந்து எங்கேயும் காசு தேவையில்லை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, போடாமல் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். பல பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ஓட்டுறது ரொம்ப கடினமா இருக்கு சார். இந்த மாதிரி பெண்கள் வந்து எளிதில் வந்து காசு சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்கள பார்க்கும்போது இந்த பெண்களுடைய மனது மாறாதா? அப்போ நல்ல குடும்பத்தில் உள்ள பொம்பளைங்களே மனசை கலைக்கிற விஷயம் இதெல்லாம். இப்படி பண்ணி பார்த்தானே, ட்ரை பண்ணி பார்த்தானே அப்படின்ற ஒரு விஷயம் தானே இது. இப்போ ஒரு நடிகை ஒன்று வீடியோ காலில் மாட்டுச்சு, ஸ்ருதி நாராயணன். பரவாயில்ல, நம்மளே பல வாட்டி திட்டினோம். அப்புறம் எனக்கு அது மேலே ஒரு இறக்கமே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துச்சு. சம வக்கர புத்தி உள்ள எவனோ ஒருத்தர் அங்கிட்ட இருந்திருக்கான்ல, ஓகே, ஆனால் நீ வாய்ப்புக்காக இது மாதிரி பண்ணாதங்கிறது எனக்கு தோணுச்சு. அப்புறம் தைரியமாக ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ண முடியும்? நடந்து போச்சு இல்லை, யார் நீயா இருந்தால் நான் நடந்துச்சு, என்ன செய்ய முடியும்? இப்போ வெளியே வாழ்ந்தாலும் அவனை சாக முடியும். ஆனால் அது மாட்டுனுச்சு. அதுமாரி மாட்டாமல் நிறைய நடந்திருக்குள்ள. கேஸ்டிங்கில் முதல்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, அவன் வீடியோவே எடுத்தால அந்த கேஸ்டிங் அந்த பிரச்சனை எஃப்ஐஆர் ஆச்சம்மா. ஒரே நேரத்தில் 3-4 பெண்களோட எஃப்ஐஆர் ஆச்சு. ஸோ மாட்டினவங்கெல்லாம் இங்கே அதுவும் ஜெயகாந்தன் ஐயாவோட வரிகளே சொல்கிறேன், மாட்டியவர்கள்லாம் இங்கே அயோக்கியர்களாகிவிட்டார்கள், மாட்டாதவர்களும் உத்தமர்கள் அவர் எடுத்து கொண்டிருக்கார்கள்னு ஜெயகாந்தன் சொன்னது. மாட்டவங்க தான் இங்கே தேவைப்பட்டோம். மாட்டாம ஐயோ அவளா அவர் ரொம்ப ஒஸ்ட் பிகேவியர் ஆச்சே அப்படின்னு பார்த்தா இது 1008 ஒஸ்ட்டாக இருக்கும். இது அழுக்கு, இது எடுத்தவங்கள அழுக்குன்னு சொல்லுது. அப்படித்தான் நடக்குது நாட்டில். இவங்க ஒரு நாள் மாட்டவங்களதான் தெரியும், இவர்களா இந்த நடிகையா அப்படின்னு போட்டு எழுதுறாங்கல்ல, அன்னைக்கு தான் தெரியுது இந்த கூத்து என்னன்னு. அதனால் இவங்க முதலிரவு வீடியோ வெளியிட்டது தப்பு. அதுக்கு அடுத்த வீடியோ ஒன்று பிளேலிஸ்ட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு வெளியே வரும்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மொபைல் ஃபோன் வந்து ஆபாசத்துக்கு ஃபுல்லாக முழுக்க இடம் கொடுக்குற வகையில் ஆயிடுச்சு சார். ஒரு ஆண்கிட்டயோ ஒரு பெண்கிட்டயோ வீடியோ கால் பேசுறதுக்கு ஆப்க்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆனவங்களே அதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, தனிப்பட்ட அந்தரங்க வீடியோக்களெல்லாம் வெளியிடுறாங்க. பல ஏகப்பட்ட சாக்கடைகளை நிரம்பி வழிகிற இதுவாயிடுச்சு சார் இந்த மொபைல் ஃபோன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், நம்மளை பாதுகாத்து? ஒருத்தவங்க ஆடுறாங்க பாருங்க, அந்த லேடி ஒன்று அந்த கருப்பாக கூட இருந்துச்சு, அது கூட வந்து டிவிலெலாம் பேட்டி எடுத்தாங்க. இதில் இங்கே யூடியூப்லலாம் பேட்டி எடுத்தாங்க. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ரொம்ப ஃபேராகலாம் இல்லை அது. அது வந்து அதோட வீடியோ ஒன்று இருக்குது, உங்கள் சேனல்லே அதை கொடுத்துருந்தேன் நான் ஏற்கனவே. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, கணவன் மனைவியாக இருந்த பிறகு அந்த கணவன் எழுந்த பிறகு ஒரு பெண்ணுடைய ரியாக்ஷன் என்ன இருக்கோ அது வீடியோ அப்லோட் பண்ணிருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது பயங்கரமாக கருத்தெல்லாம் சொல்லி பேசிட்டு புரியுன்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு.
அது வந்து எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு விஷயம் தெரியுங்களா அது. நான் தான் நபிகள் நாயகத்தை டீகோட் பண்ணி காமிச்சேன். அப்படி ஒரு நோபலான விஷயத்த இப்படி தெருவுக்கு வந்தால் அப்புறம் என்னமா வருது? என்ன சார் ஆச்சு நம்ம மக்களுக்கு? மக்களுக்கு ஒன்றும் ஆகலை. எல்லாருமே வந்து பெரிய ஆள் வரணும், செலிபிரிட்டி ஆகணும் முடிவு எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு வழியில் நம்ம வெளியில் வந்து ஆகணும். அது ஆனால் ஆக்சுவலாக இது பேர் செலிபிரிட்டி கிடையாது, இது பேர் நொட்டோரியஸ்ன்னு சொல்லுவாங்க. செலிபிரிட்டிங்கிறது பிரபலமாக வருது, இவங்கெல்லாம் நொட்டோரியஸ். அப்படின்னா ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரு வெட்டி வருதுன்னு கொலை பண்ணாலும் நீ நொட்டோரியஸ் தான். ஓகே, உனக்கும் 4 பேர் உனக்கு தெரியும், பாம்பு வச்சாலும் உனக்கு தெரியும். அப்படி வச்சுக்கலாம். இந்த மவுண்ட் ரோடு இருக்குது, அது நிர்வாணமாக ரோட்டை கிராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும் தானே எல்லாருக்கும். பிடிச்சி போலீஸ் போட்டுரும். ஆக மொத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த முடிவு தான் இவங்க எடுத்து வளர்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் சரி தெரியும். கொழுந்தியான்னு சொல்லிட்டுங்க, அது ஒரே பொம்பளை தான், ஒரே பொம்பளை, தங்கச்செல்லாம் கிடையாது. அது ஏங்க டபுள் ஆக்டிங்கே வெட்டுறாங்கங்க இவங்கெல்லாம். கொழுந்தியான்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்மா, கொழுந்தியாவுக்கும் புருஷனுக்கும் நடக்கிற அந்த கள்ள உறவு சம்மந்தமான உரையாடல்களே இருக்கும். அதில் பொண்டாட்டி அதை டினே பண்ணுற மாதிரி இதே தான். இப்போ போகிறத்தில் குழந்தையால் படுக்க வச்சுட்டாங்க, நடுவில் இவன் படுத்துட்டா, இந்த பக்கம் பொண்டாட்டி படுத்துருக்கு. இவன் இப்படி தூங்க மாட்டா, இவன் நீ நைட் டியூட்டி தான் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்டாட்டி எட்டி பார்க்குது, குழந்தையால கட்டி பிடிச்சி படுத்துருக்கான். இது ஒரு வீடியோ. என்னது இது ஒரு வீடியோ. இது நடக்குது இது மாதிரி சூழ்நிலை. முதல்ல ஃபேமிலியாக பண்ணது யாருன்னா சதீஷ் தீபா தான் பண்ணாங்க. அவங்க ஒரு இன்ஜினியரிங் குடும்பம். பட் அவங்க இன்ன வரைக்கும் அவ்வளோ ஆபாசமாக போயிடலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே தானே, ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஓட்டுறாங்க வச்சு, அவங்க ஏதோ குடும்பம் ஹெச்ஆர் ரேஞ்சில் இருப்பாங்க போல இருக்கு. அவங்க சரி இப்படி பண்ணி தான் காசு சேர்க்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஆனால் நம்ம வீட்டில் உள்ள ஒரு நேரத்தில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் ரோட்டில் கிடந்தாலே போட்டால் வெளியாயிட்டு அப்படிங்கிற மாதிரி பயந்த காலம் தான் உண்டு. இன்றைக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போட்டால் எப்படி வேணுமோ மாற்றலாம், யார் வேணுமோ, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அன்றைய காலகட்டம் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக மாறி போச்சுமா. யாரோட டிபி வேணுமோ யார் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிடலாம். நம்ம அதாவது இப்போ நம்ம முழுசாக வெளில வந்து மழையில் நனைஞ்சிட்டோம், தோட்டுக்கு விட்டு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கலாம், அவ்வளோதான். எப்போதும் மழையில் நனைஞ்சு மாட்டிக்கணும் தான், அது மாற்றமே கிடையாது. சார் இது நம்ம யார் மேலே சார் தப்பு சொல்கிறது? இன்ஃப்ளூயன்சர் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை அவங்கள பார்க்குற மக்கள் மேலே தப்பு சொல்கிறதா சார்? இது காலத்தோட மாற்றம் போல இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா. ஏற்றுக்க வேண்டியதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வேறு வழி இல்லை. செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதுன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது. செல்ஃபோனை நல்ல மாதிரி யூஸ் பண்ணுறது வேணால் சொல்லிக் கொடுக்கலாம், இது இப்படி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 10 ஸ்க்ரால் பண்ணாலே அதில் 2 விஷயம் நல்ல விஷயம், நமக்கு இல்லாத விஷயம், எங்கள் 8 இல்லாத விஷயங்கள் தான் வந்து சேருது அதில். அதனால் அது நம்ம போய் இனிமேல் வந்து அதை தடுக்க முடியாது போல இருக்குது. நான் தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேம்மா, இது ஒரு நிர்வாண சாக்கடையாக மாறும் பாரு இந்த செல்ஃபோன்னு. மாறிட்டில்ல இன்னைக்கு, அதை விட ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. கேவலமாக போயிட்டு இருக்கு சார். அதை விட ஒரு படி மேலேயே ஏறிட்டாங்க இவங்க. சினிமா இது பார்க்குற அளவில் சினிமாக்கள் எவ்வளோ பெட்டர்னு தோணுது. சினிமாக்களுக்கு சென்சார் போர்டு இருக்குமா, ஒரு குறிப்பிட்ட காட்சிகளை எந்த அளவுக்கு காட்டணும் எந்த அளவுக்கு காட்டக்கூடாது. ஒரு படம் வெளியாக வருதுன்னா அப்படி கிடையாது, வெட்டி 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 வெளில வரும் படம். ஆனால் இதுக்கு யூடியூபருக்கு என்ன சென்சார் போர்டு எங்கே இருக்குது? ஒன்றுமே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு சென்சார் போர்டு அளவுக்காவது இருக்கணும்ல. குறிப்பிட்ட வார்த்தைகளை யூடியூப் ஒத்துக்கக்கூடாது. இப்போ மக்கள் யார் மேலே தப்புன்னு கேட்டிங்க, இந்த உட்காந்து உசுரை கொடுத்து பேசுகிறோம்ல, இதை எவ்வளோ பேர் பார்த்துடுறாங்க. இதே திங்குன்னு விழுந்து ஆடாங்கண்ணா உடனே போகும் அந்த வீடியோ, ஒவ்வொரு போகும். அதான் உண்மை. அப்புறம் என்ன இருக்குது, நல்ல விஷயம் சரி ஏதாவது போய் சொசைட்டிக்கு சொல்லணும்னு நினச்சாக்கா அது வந்து போய் சேர ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. இந்த வீடியோ தம்ப்ளைன் வச்சு ப்ரொமோ வச்சு யூடியூப்காரங்க ஆஷ் போட்டு கொலைன்னு போடக்கூடாது, லையில் ஒரு ஆஷ் வச்சு அதை மாதிரி அப்படி வைக்க வேண்டியா இருக்குது. இதில் ஒரு இது போட்டால் ஸ்ட்ரைக் அடித்து சேனலே போயிடுது. அதோட யூடியூப் சேனல் இடத்துல ரொம்ப ஈஸி நினச்சிட்டு இருக்காங்க அந்த திங்குன்னு ஆடுறவங்கள வச்சு. ஆனால் அவங்களுக்கு எந்த வரையறையும் இல்லை. எப்படி வேணா ஆடலாம், என்ன வேணா பேசலாம், வாய்க்கு வந்ததை பேசலாம். என்ன இது இந்த டோட்டல் யூடியூப்பையும் கெடுத்துட்டு ஒரு 5 பேர் தாம்மா. யார் சொல்லுங்க? ரவுடி பேபி சூர்யா, லக்கியா, திருச்சி சாதனா, ஜிபி முத்து, ஒரு 10 பேருக்குள்ள தான் என்னால் இப்போ 5 பேர் தான் சொல்லவே தெரிஞ்சுது. டோட்டலாகவே இவங்க தாம்மா கான்ட்ரவர்ஷியலாக பேச ஆரம்பிச்சது. எவ்வளோ நல்லவர்கள், டாக்டரு, வக்கீலு, இன்ஜினியரு, சித்த மருத்துவர்கள், அட்வொகேட், எவ்வளோ பேர் நல்ல விஷயத்துன்னு சொல்கிறான். ஏமா நான்லாம் வீடியோ போட்டு பார்த்தோம்மா, லாவை பற்றியெல்லாம் வீடியோ ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு பயப்புள்ள தீண்டலை. தெரிஞ்சுக்கிட்டேன், சரி இதெல்லாம் ஏறாது போல இருக்கு, மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியல என்னால். நீங்க பெண்ணா இல்லை, நீங்க பெண்ணா இருந்து டான்ஸ் ஆடி போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்கும். அதான் சொல்கிறேன். இதுக்கு நான் எங்கம்மா பாம்பே போய் ஆப்ரேஷனாக பண்ண முடியும் நம்மளுக்கு? ஆமாம், நான் என்ன செய்யறது நம்மளுக்கு? இப்படி ஆனால் பிறந்துட்டேன், குரலும் ஒரு மென்மையான குரலும் இல்லை, கரெக்டாக புரட்டுன்னு போட்டு அறக்கிற மாதிரி உள்ள குரல் இது. நம்ம என்னத்தை போய் இதுக்காண்டியாக பண்ண முடியும்? சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண்ணுக்கு தான் ட்ரெஸ்ஸே அதிகமாக இருக்குது கடையில். ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் தான், கால் சட்டை, பேண்ட்டு, சட்டை, தோல் மாட்டி போடுற சட்டை, இவ்வளோதான் இருக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கு பார்த்தா புசு 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 புசுன்னு அவ்வளோ ட்ரெஸ்ஸு.
பாருங்க, எங்களுக்கு பேண்ட்டு சட்டை ஆண் விதவை மாரி நான் வெள்ளச்சட்டிலே சுற்றுறேன், காலம் பூரா அரை விதவை மாரி சுற்றுறேன் பாரு. உங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது தெரியுமா? எங்கள் பேண்ட்டையும் நீங்களே மாட்டிக்கிறீங்க, எங்கள் டிஷர்ட்டையும் நீங்களே மாட்டிக்கிறீங்க, எங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடே இல்லை. அப்போ உங்களுக்கு தானே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் இன்னமும் சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன், நீ வந்து என்னோடய சக மனுஷி, உங்களை மேலே அவ்வளோ மதிப்பு வச்சுருக்கோம், நான் இல்லைன்னா சொல்லலை, நீ தப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்களை ரொம்ப மரியாதையானவர்கள் ஆண்கள், நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் அவன் உன்னிட்ட கட்டுற ரியாக்ஷன். அது உண்மைதான். நீ கண்ணியமாக நடந்தீங்கன்னா அவனும் கண்ணியம். பயப்படுவாமா? உங்களுக்கு இப்படி பயப்படுவான் ஒரு ஆணு. நீங்கள் கடை வச்சிங்கன்னா ஊரே கூட்டி போடுவீங்க. நாங்கள் கூப்பிட்டா யாரும் வருவா? நீ போய் ஒரு குற்றம் சொன்னால் அதை ஏற்றுப்பாங்க, போலீஸ் ஏற்றுக்கும், சட்டம் ஏற்றுக்கும். நாங்கள் சொன்னால் யாருக்கப்பா? அது விட்டு ஒரு ஆண் வந்து நீங்கள் நடந்துக்கிட்டே டீசெண்டாக தான் அவன் டீசெண்டாக இருக்க போகிறான். பொள்ளாச்சி சம்பவம்னா அது நடந்தது, நீங்கள் அவங்க பண்ணை வீட்டுக்கு பண்ணீங்க நடந்துச்சு. காசி பண்ணான்னு நீங்கள் ஏன் அவனுக்கு வால்ட் ஆகுறீங்க? நீங்கள் வால்ட் ஆகக்கூடாதுல்ல. அப்போ உங்களை நீங்கள் ஒரு போக பொருளாகவே நினச்சா எப்படி? பெண்ணுங்கிற உயர்வானவள்மா, நெருப்புக்கு சமமானவள், அவ்வளோ கவிதையெல்லாம் எழுதியிருக்காங்க பெண்ணை பற்றி. இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களே போய் பாருங்கள். வேல்நாச்சியார்லேருந்து தெரேசாவிலேருந்து எவ்வளோ ஃபெமினிஸ்ட் இருக்காங்க. அதை காட்டி நீங்கள் சமுதாயத்தில் வெளில வரதை விட்டுட்டு புருஷனை முன்னாடியும் படுத்து கிடந்த வீடியோ வெளியிட்டு அப்லோடு பண்ணி விட்டு அது 17 வீடியோ எடுத்து வச்சு, அப்போ இவங்க திட்டத்தோடு தானே செஞ்சுருக்காங்க. 70 வீடியோ, சாரி, இவங்க திட்டத்தோடு தானே செஞ்சுருக்காங்க. இதை இந்த மாதிரி பண்ணுற இன்ஃப்ளூயன்சருக்குலாம் நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லி கேட்க மாட்டாங்க. பதில் சொல்லு. நச்சுன்னு சொல்லி ஒன்றும் சொல்லி கேட்க மாட்டாங்கம்மா. இவங்கெல்லாம் வரையறைக்கு அப்பாற்பட்டவர்களும்மா. நான் பேசுகிறது நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குற நேயர்களுக்கு நான் பேசுகிறேன். நீ கழிசட தருதலைகளுக்கு நம்ம என்னத்தை சொல்கிறது? ஏங்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு நாட்டில். இவங்க எதுவுமே தெரியாமல் இவங்க உட்காந்து அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் போர் முழுது, அங்கே பகல்காமில் சொல்கிறாங்க, இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை, சாதி சண்டை, இப்படி பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இவங்க ஒரு பக்கம் குரூப்புக்கு வந்து கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கிற வேலையில் இதுவரை போலீஸுக்கு ஒரு வேலை, பணத்தை ஏமாற்றி போடுறாங்க, வாங்கின பணத்தை கொடுக்கறது இல்லை. இந்த இவங்க தான், இந்த பிரபலங்கள் தான் எல்லாம் கேஸு, எல்லாத்துக்கு மேலேயும் கேஸ் கொடுக்குறாங்க. போய் இவங்க ஸ்டேஷனுக்கு போனாலே சிரிக்க தான் செய்வாங்க. இவங்களை பார்த்தாக்க நீ நினச்சிக்கிட்டீங்க அப்படியே வாங்க 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 அவனுக்கு கூப்பிடுவாங்க போலீஸுன்னு. அதுரா எதிரா அதுரா, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதையே இருக்கும். அதனால் சமூக மரியாதையும் கெடுத்து நம்மள்கிட்ட இருக்கிற, நான் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப அருமையான விஷயம் அது செல்ஃபோன், ரொம்ப அட்டகாசமான விஷயம். கூகுள் போங்க, போய் தட்டுங்க, 1947 ஒரு பவுன் என்ன ரேட்டு வந்துச்சுன்னு உடனே சொல்லுதில்ல. இன்ஃபர்மேஷன் இருக்குமா அதில், அவ்வளோ இருக்குமா அந்த இதுக்குள்ளே, டப்பாக்குள்ளே. இப்போ லைப்ரரியே இருக்குமா அதுக்குள்ளே. புறநானூறு போய் எனக்கு ஒரு பாட்டு மண்டே உடச்சிக்கிட்டு இருந்த, இந்த பாட்டு எங்கடா இருக்குதுன்னு புறநானூறு தட்டி அந்த வருத்தியது என்ன, பலகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம் சில கற்றோர், அந்த பலகற்றோருக்கான அச்சானியான்னு அந்த வரி எனக்கு மறந்து ஒரு வரி தான் தெரிஞ்சுது. எனக்கு உண்மையிலே ஒரு கன்ஃபியூஸ்லாம் போனேன். புறநானூறுலாம் இருக்குமா, புறநானூறு போட்டு அந்த வரியை போட்டால் டம்முன்னு வந்து விழுந்தது ஒரு பாட்டு. அப்போ இந்த விஷயம் இருக்குல்ல அதுக்குள்ள. திருக்குறள் போய் என்ன வேணும், திருக்குறான் போய் என்ன வேணும், அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோன்லாம். அதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அதை யூஸ் பண்ணலாமா? நம்ம தப்பாக யூஸ் பண்ணோம்னா தப்பாக போகும், ரிசல்ட்டும் தப்பாக வரும். அதுக்கு நீங்கள் அப்புறம் ஆண் மேலே குறை சொல்கிறது, பெண் குறை சொல்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். நீ முதல்ல கண்ணியத்தோட நட, உங்களை 4 பேர் மதிப்பாங்க, ரைட்டா? அன்றைக்கி ஒரு டாக் ஷோவில் ஒரு அம்மா பேசினுச்சு, நல்லா இருந்தது. அந்த பழக்கருப்பை அடுத்தது பணியப்படுத்தது ரொம்ப சில பிரச்சனைலாம் அவன் பண்ணுவார். அந்த அம்மா சொல்லணும், தாலி உனக்கு என்ன வலிக்குதா, மோதிரம் மாற்றிக்க, கட்டிக்கிட்டு கண்ணியமாயிரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு ஏதோ ஒன்று ஏட்டி இப்படி பேசுவான். உன்னையெல்லாம் அப்படி சொல்லலையே, நான் ஒன்றும் உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் அந்த பழக்கருப்பை அந்த ஹேங்கர் சொன்னார், தான் மகளை கண்டிக்கிற மாதிரி மக வயசில் உள்ள உங்களையும் கண்டிக்க முடியுதுல்ல, அதுதான் அவங்க சொன்ன கண்ணியம் அப்படின்னு சொன்னார். இட்ஸ் அ குட். தான் பொண்ணை வாய மூடு, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல முடிஞ்ச தான் அம்மாவால் இன்னொரு பொண்ணையும் அந்த ஹானராக கண்டிக்குது இல்லை, அதுதான் அவங்க சொல்கிற அந்த விஷயம். நீங்கள் இப்படி தப்பாக போனீங்கன்னா நீங்கள் யாரையும் கேட்க முடியாது, கண்டிக்க முடியாது. உங்களுடைய நமக்காகங்கிறதெல்லாம் முடிஞ்சு போதுமா? அதெல்லாம் அது 17, 18, 19, 20 வயசு முடிஞ்சு போச்சு. நம்ம வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான். அடுத்த எதிர்கால சந்ததிக்காக நம்ம கொஞ்சம் வாழணும். அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வழியை, பணங்காசு சேர்த்து வைக்காமல் போனாலும் பரவாயில்லம்மா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்விடத்தை, எப்போ இன்னார் பிள்ளையா நீ சந்தோஷப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காவது மிச்ச மீதி வச்சுட்டு போகணும்ல. ஆனால் இவங்க தான் அப்படி மிச்ச மீதி இல்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹனிமூன் வீடியோ வெளியிட்டவங்க தானேன்னு கடைசி வரை அந்த பிள்ளைய வாழ்க்கையை நீங்கள் சேர்த்து கெடுத்துட்டீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். இன்ஃப்ளூயன்சர் பற்றி அவங்க பண்ணுறதெல்லாம் பற்றி ரொம்ப ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க சார். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now.
அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.